இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பொது காலத்தின் 5ஆம் ஞாயிறு. இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற நற்செய்தி லூக்கா நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு ஆழமான நம்பிக்கை மற்றும் ஆழமான அர்ப்பணம். ஆக இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது, வரலாற்று பூர்வமாக பார்க்கின்ற பொழுது, கலிலேய கடல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆக இது ஒரு சுத்தமான ஒரு பெரிய ஏரி, வடப்பகுதியில், இஸ்ராயலினுடைய வடப்பகுதியில் இருக்கின்ற ஒரு பெரிய ஏரி. இங்கு பலர் மீன்பிடிக்க செல்வது வழக்கம். இரவு நேரங்களில் அவர்கள் மீன்களை பிடிப்பதும் அந்த மீன்களை கொண்டு வியாபாரம் செய்து தங்களுடைய வணிகத்தை பெருக்கிக் கொள்வதும் பலர் செய்யக்கூடிய ஒன்று. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் பேதுரு மற்றும் அவருடைய சகோதரர்கள் படகிலே செல்லுகின்றார்கள். ஆனால் படகில் எதுவுமே கிடைக்காமல் அவர்கள் திரும்பி வருகின்ற ஒரு சூழல். ஆக எதுவுமே கிடைக்கவில்லை, நம்பிக்கையோடு செல்லுகின்றார்கள். எதுவும் கிடைக்காமல் வருகின்ற பொழுது பல விரக்திகளோடு வரக்கூடிய மனிதர்கள், இந்த விரக்தியோடு வரக்கூடிய மனிதர்களை இயேசு சந்திக்கின்றார். பொதுவாக நாம் விரக்தியில் இருக்கின்ற பொழுது யாராவது நம்மை அணுகி ஏதாவது நம்மிடம் கேட்டார்கள் அல்லது நம்மிடம் ஏதாவது சொல்லுகின்றார்கள் என்றால் நாம் செவி கொடுப்பதற்கு தயாராக இருக்க மாட்டோம். ஏனென்றால் கோபத்தில் இருப்போம். நாம் எதிர்பார்த்தது நடக்கவில்லை, எதிர்பார்க்கிறது நடக்காத காரணத்தினால் நாம் பதட்டத்தில் இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. சில நேரங்களிலே நம்மிடம் சொல்லக்கூடியவர்களை அடிக்கக்கூட நாம் செல்வதுண்டு, அதை திட்டுவதற்கு நாம் முற்படுவதுண்டு. ஆக இது போன்ற ஒரு சூழலிலே இயேசு இந்த மனிதர்களை சந்திக்கின்றார். ஆக இயேசு என்பவர் ஒரு ரபி என்று சொல்லக்கூடிய நிலையில் மக்கள் பார்க்கின்றார்கள். அதாவது ஆசிரியர் என்று சொல்லலாம், இதுபோன்ற பல அடைமொழிகளை நாம் கொடுக்கலாம். ஆனால் பொதுவாக யூத சமூகத்திலே ஆசிரியர்கள் மாணவர்கள் என்ற நிலைதான் உண்டு. அதாவது ஒருவர் கற்றுக் கொடுப்பவர், இன்னொருவர் கற்றுக்கொள்பவர். ஆனால் இயேசு இங்கே மாணவராக தன்னுடைய சீடர்களை பார்க்கவில்லை, சீடராக பார்க்கின்றார். அதாவது இயேசு வாழ்ந்து காட்டுகிறார். இயேசு வாழ்ந்து காட்டியதை அவர்கள் பார்த்து வாழ்ந்து காட்ட வேண்டும். கற்றுக்கொள்வது என்பது வேறு, வாழ்ந்து காட்டுவது என்பது வேறு. ஆக சீடர்கள் இயேசுடைய வாழ்வை பிரதிபலிப்பதற்காக, இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அந்த வாழ்வை மற்றவர்களுக்கு கடத்துவதற்காக அழைக்கப்பட்ட மனிதர்களாக இருக்கின்றார்கள். ஆக இந்த மனிதர்களை தேர்ந்தெடுப்பதற்காக இயேசு அந்த கடற்கரை பகுதியில் வருகின்றார். இயேசு அவர்களை பார்த்து முதலில் சொன்ன வார்த்தை என்றால், அங்குள்ள சூழலை புரிந்து கொண்டார். நான் சொல்லுகிறேன், மீண்டும் கடலில் வலையை போடு. இந்த வார்த்தையை கேட்டவுடனே பேதுருவுக்கு மனதிற்குள், உன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஆகவே நீர் சொல்வதான் நான் செய்கிறேன் என்ற நம்பிக்கையிலே மீண்டும் செல்லுகின்றார். அங்கே பல மீன்கள் அகப்படுகின்றன. இதை நாம் எதோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் என்றால், தாமஸ் ஆல்வா எடிசன். இவர் யார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இன்னைக்கு இரவு நேரங்களில் நாம் விழித்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இந்த மனிதர் கண்டுபிடித்த அந்த ஒளிதான் காரணம். இவர் விளக்கை கண்டுபிடிக்கவில்லை என்றால் நாம் இன்று வரை இருளில் தான் இருந்து கொண்டிருப்போம். ஆனால் எடுத்தவுடனே அவர் கண்டுபிடித்து விட்டாரா? பல ஆயிரம் முறை முயற்சி, பல ஆயிரக்கணக்கான முறையில் தோல்வி. அந்த தோல்விக்கு அப்புறம் அவர் வெற்றிப்படியை தொடுகின்றார், விளக்கை கண்டுபிடிக்கின்றார். ஆனால் அவரிடம் கேட்டபொழுது அவர் என்ன சொல்கின்றார்? நான் தோற்கவில்லை, மாறாக அது எப்படி வேலை செய்யாது என்பதற்காக 10,000 வழிகளை நான் கண்டுபிடித்திருக்கிறேன் என்று சொல்கின்றார். அதாவது ஒரு விளக்கு எப்படியெல்லாம் செய்தால் வேலை செய்யாது என்பதற்கு எனக்கு 10,000 வழிகளை தெரியும் என்று சொல்லுகின்றார். ஆக ஒரு மனிதன் கண்டுபிடித்த அந்த கண்டுபிடிப்பு இந்த உலகத்தையே மாற்றி புரட்டி போட்டிருக்கின்றது என்று சொல்லலாம். அதுபோன்றுதான் இயேசு பேதுருவை அழைத்த அந்த அழைப்பு இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் தலைத்தோங்க 2 பெரும் அப்போஸ்தலர் என்று சொல்லலாம். ஒன்று பேதுரு, மற்றொன்று தூய பவுலடியார். ஆக பேதுருவை இயேசு தேர்ந்தெடுத்து அவரிடம் அந்த பொறுப்பை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இங்கே இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி அவர் புறப்பட்டு சென்று மீண்டும் வலையை போடுகின்றார். மீன்கள் அகப்படுகின்றன. ஆனால் முதலில் பார்த்தோம், பேதுரு போட்ட வலையில் எதுவும் சிக்கவில்லை. இதை நாம் எப்படி ஆன்மீக ரீதியாக சிந்தித்து பார்ப்பது? நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே பல தோல்விகள் இருக்கும், போதுமானது இல்லாமல் இருக்கும். ஆகவே நாம் துவண்டு விடுவதுண்டு. ஆனால் இங்கே ஒரு பெண்மணியை பார்ப்போம், கல்கட்டா அன்னை தெரேசா.
இந்த மக்களுக்கு, கல்கட்டாவில் இருக்கின்ற மக்களுக்கு நான் பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை உள்வாங்கியவள் முதலிலே சென்று செவிலியராக படிக்கின்றார். படித்துவிட்டு புதிதாக தனிமையாக ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கே தன்னுடைய பணியை தொடங்குகின்றார். கையில் பணம் இல்லை, இந்த மக்களுக்கு வாங்க மருந்து செலவுக்கு காசு இல்லை, இவர்களை தங்க வைப்பதற்கு இடமில்லை. ஆனால் இந்த மக்களுக்கு பணியாற்ற வேண்டும். நடந்து செல்லுகின்றார். பார்க்கின்றவர்களுக்கு முடிந்த அளவு என்னென்ன செய்ய முடியுமோ செய்கின்றார். அவருடைய செயலை பார்த்து பலாயிரக்கணக்கான மக்கள் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு முற்படுகின்றார்கள், முன்வருகின்றார்கள், அவர்களுடைய இதயங்களை திறக்கின்றார்கள். ஆக இந்த ஒன்றுமில்லாத நிலையிலிருந்த ஒரு சகோதரிக்கு என்ன தேவையோ அதை கடவுள் கொடுக்கின்றார். காரணம் என்ன? அவள் பணத்தின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை, பொருட்கள் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை, மாறாக இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டாள். ஆகவே தன்னுடைய இதயத்தை இயேசுவுக்காக திறந்து வைத்தாள். அந்த இதயத்தில் வேற யாருக்கும் இடம் கொடுக்கவில்லை. அந்த இயேசு அந்த இதயத்தை தேவையானவற்றை வைத்து நிரப்புகின்றார். ஆகவே நம்முடைய வாழ்விலும் நாம் தோல்வி கண்டுவிட்டோம் அல்லது நம்மிடம் போதுமானதில்லை என்று வருந்துவதை விட நம்முடைய இதயத்தை இயேசுவின் கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். முழுமையாக இயேசுவின் கரத்திலே வைக்கின்ற பொழுது, இயேசுவிடத்திலே நம்முடைய இதயத்தை முழுமையாக திறந்து காட்டுகின்ற பொழுது அவர் அதை நிரப்பி விடுவார். ஆகவே நாம் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்று பேதுரு இயேசுடைய செயலை பார்த்தவுடன் என்ன சொல்லுகின்றார்? ஆண்டவரே, என்னை விட்டு போய்விடும், நான் பாவி. தன்னிலை உணர்கிறார். தான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் அவரை விட்டு சென்றாரா? இல்லை. நாம் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் எப்பொழுது தவறை உணர்ந்து திருந்துகிறோமோ ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கின்றார். அந்த பேதுருடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது புனித அகுஸ்தீனருடைய வாழ்வு நமக்கு நினைவுக்கு வருகிறது. கடவுள் இல்லை என்றார், கடவுள் இல்லை என்று வாதாடினார், வேற்று தெய்வங்களை வழிபட முற்பட்டார். இறுதியாக இயேசு உண்மையான கடவுள் என்று ஏற்றுக்கொண்டார். தவறான வாழ்விலிருந்து புதிய வாழ்வுக்கு மாற்றம் பெற்றார். கடவுள் அவரை தூய ஆவியாரால் நிரப்பினார். இன்றைய பெரும் இறையியல் புத்தகங்களை நாம் படிக்கின்றோம் என்றால் அதுவும் அவருடையதுதான். பல மேதைகள் இருந்தாலும் அவர்களோடு இவரும் திருச்சபையின் தேவையான அனைத்து இறையியல் புத்தகங்களையும் எழுதி கொடுத்திருக்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, தகுதியோடு இருப்பவர்களை கடவுள் தேர்ந்தெடுப்பதில்லை, மாறாக தேர்ந்தெடுத்து அவர்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றுகின்றார். என்னுடைய வாழ்வை எடுத்துக்கொண்டாலும் நான் அப்படித்தான் பார்க்கின்றேன். நான் ஒரு தகுதியானவனாக இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் தகுதி இல்லாத என்னை அவர் தேர்ந்தெடுத்து அவருக்கு தகுதியுடையவராக மாற்றி இருக்கின்றார். என் வழியாக இறை வார்த்தை மக்களை சென்றடைய வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார். அதனுடைய செயல்பாடுகள் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே ஆண்டவர் முன்பாக பேதுரு சொன்னது போன்றுதான், ஆண்டவரே, நான் பாவி என்ற வார்த்தையை நாம் சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, அதாவது நம்முடைய பலவீனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இறைவன் முன்னிலைப்படுத்தப்படுகின்றார். கடவுள் என் வழியாக மகிமைப்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் விரும்புவதை இறைவன் நிறைவேற்றுவார். அதுபோன்று அவர் விரும்புவதை நம் வழியாக நிறைவேற்றுவார். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். நமது நம்பிக்கை எவ்வளவு ஆழமாக இருக்கின்றது? முழுமையான அர்ப்பணத்தோடு நாம் வாழுகின்றோமா? சிந்தித்தவர்களாக இறைவன் கருத்தை நம்மை ஒப்புக்கொடு ஜெபிப்போம். இன்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, நம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், ஆராதிக்கின்றோம், நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பல நேரங்களில் நாங்கள் நம்பிக்கையை தளர்ந்தவர்களாக, உம்முடைய வார்த்தையை உள்வாங்காதவர்களாக வாழுகின்றோம். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கின்றோம். தொடர்ந்து உம்மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு நீர் எங்களை பாதுகாத்து வருகின்றீர், உடனிருக்கின்றீர், எங்களுக்கான வாழ்வை இவ்வுலகிலும் மறு உலகிலும் ஏற்பாடு செய்திருக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழவும், உம்முடைய அன்பினை முழுமையாக பெற்று நாங்கள் அதற்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் எங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றி எங்களுக்கு உம்முடைய அன்பை கொடுத்து கொண்டிருக்கின்றீர். அந்த காரணங்களுக்காக நன்றி கூறியவர்களாகவும், மேலும் எங்களை உமது பிள்ளையாக எப்பவும் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் உம்மோடு இருக்கக்கூடிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு அளித்துள்ள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.